9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தினர் சோத்து சட்டையுடன் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கை என்ன? மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்படக்கூடிய ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட நிரந்தர பணியிடங்கள்ல இந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்களை நியமிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாம கொரோனா காலத்துல அவர்களுக்கு பணியில் ஈடுபட்ட போது அரசு உத்தரவாதம் அளித்தபடி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த சோத்து செட்டி போராட்டம் நடைபெறும் அறிவிக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில இந்த சோத்து செட்டி போராட்டம் பெண்கள் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு உத்தரவாதம் அளித்தபடி இந்த தங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவாதத்தின் அடிப்படையில ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், நிரந்தர பணியிடமாக ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட அந்த நிரந்தர பணியிடங்களை நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மதிய உணவு கொண்ட அந்த உணவு பாத்திரத்தை சோத்து செட்டியை கையில் ஏந்தியவாறு அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். மாலை 4 மணி வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த முழக்கங்களுக்கு அரசு செவிசாய்க்காவிடில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் அந்த ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.